அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதத்தில் தீபாவளி நன்னாளில் அமாவாசை அப்படிங்கிற புனித நாளில் தர்ப்பணம் முதலான முன்னோர் வழிபாட்டை செய்யலாங்க. நம்மையும் நம்மளோட குடும்பத்தையும் முன்னுக்கு வர செய்யும் ஒரு அற்புதமான முக்கியமான வழிபாடு தாங்க இந்த அமாவாசை நாட்களில் நம்ம வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். முன்னோர்களை பித்ருக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய குடும்பத்தில் முன்னோர்களை தொடர்ந்து வழிபட சொல்லி வலியுறுத்துகிறது. தர்ம சாஸ்திரம் ஒரு வருடத்திற்கு மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருக்குது அப்படின்னும், இந்த நாளில் மறக்காமல் முன்னோர்களை வணங்கி ஆராதிக்க வேணும் அப்படின்னுமே அவங்களுக்கு தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்ய வேணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. நம்மளுடைய முன்னோர்கள் ஆச்சரிய பெருமக்கள் இது எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த ஐப்பசி மாதத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதந்தோறுமே வருகிற அமாவாசை கிரகண காலம் ஒவ்வொரு மாதமே தமிழ் மாத பிறப்பு புரட்டாசி மகளாயபட்ச 15 நாட்கள் என மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருக்குங்க. இந்த நாட்களில் மறக்காமல் நம்மளோட முன்னோர்களை வணங்க வேண்டுங்க. அவங்களுக்கு எள்ளும் தண்ணீருமே கொடுக்க வேணும். மேலுமே முன்னோர்களோட படங்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூக்கள் சாத்தி வணங்க வேணும். தீபாராதனை காட்டி அவங்களுக்கு தீபாவளி பட்சணங்களையும் உணவையும் நைவேத்தியம் செஞ்சு பிரார்த்திக்க கொள்ள வேண்டுங்க. முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு நாம் உணவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பாவங்களையுமே நமக்கு போக்கக்கூடியது. அக்டோபர் 21 பார்த்திங்களா அமாவாசை திதியானது இருக்குங்க. தீபாவளி திருநாள் துலா மாதம் எனப்படும் ஐப்பசி மாதத்தின் அமாவாசை நாளில் தீப ஒளி திருநாளில் முன்னோர்களை வணங்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடவும் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் உகந்த சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தாங்க. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே பித்ரு தோஷம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் முன்னோர்களோட ஆசிகளை முழுமையாக பெறவும் அமாவாசை தினமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. மொத்தமுள்ள 16 திதிகளில் அமாவாசை திதி மட்டும் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு அற்புதமான திதியாக சொல்லப்படுது. மற்ற நாட்களில் காலையில் குளித்து முடித்ததுமே நம்ம விளக்கு ஏற்றி வீட்டில் இறை வழிபாடுன்னு மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்படுறோம். ஆனால் இந்த அமாவாசை இன்னைக்கு மட்டுமே காலையில் எழுந்ததுமே முதல்ல புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து முன்னோர்களை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் தெய்வங்களை வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே இறை அருள் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களோட அருளை பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது. அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாகவும் அதோடு முன்னோர்களுக்கு உரிய கிரகமான சூரிய பகவானையும் வழிபடுவதற்குரிய ஒரு நாளாக சொல்லப்படுது. அதனால தான் நம்ம அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேணும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம செய்யும் பிண்டதானம் தர்ப்பணம் தான தர்மங்கள் எல்லாமே பல்வேறான பலன்கள் நம்மளுடைய முன்னோர்களை சென்றடையும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். அமாவாசை நாளில் நம்ம வழிபாடுகள் ரொம்ப முக்கியங்க. அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக இந்த சமயத்தில் சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவங்களுக்கு சிதார்த்தம் பிண்டதானம் தர்ப்பணம் இது எல்லாமே செய்கிறதுனால நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபடுவது விரதம் இருப்பது புனித நீராடுவது தான தர்மங்கள் இது எல்லாமே செய்வது எல்லாமே சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. அதிலுமே இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நம்ம இது எல்லாமே செய்யும்போது பலவிதமான துன்பங்களை போக்கக்கூடியது அப்படின்னுமே சொல்லப்படுது. மேலுமே நாம் செய்யப்படும் ஒவ்வொரு வழிபாட்டுக்குமே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஆசி கொடுப்பாங்க. அமாவாசை வழிபாட்டிற்கான காரணம் என்ன அப்படின்னா, எத்தனையோ திதிகள் நமக்கு இருந்தால் கூட இந்த அமாவாசை திதி மட்டும் ஏன் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றது அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அமாவாசை அப்படின்னா என்ன, இந்த சொல் எதை குறிக்கிறது, இந்த நாளில் முன்னோர்கள் எதற்காக நம்ம வழிபட வேணும் அப்படிங்கிற டவுட்டு கூட பல பேத்துக்கு இருக்கும். நம்ம செய்கிற வழிபாடுகள் பிண்டதானம் எல்லாமே முன்னோர்களை எவ்வாறு சென்றடைகிறது அப்படின்னு கூட டவுட் இருக்கும். அவங்க எப்படி நமக்கு ஆசி வழங்குறாங்க, அமாவாசை விரதம் வழிபாடு பற்றிய புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னமா, எந்த அமாவாசை பெயர் வந்ததுக்கு காரணம் விஷ்ணு புராணம் மச்ச புராணம் கருட புராணத்தின்படி ஒவ்வொரு மாதமே தேய்பிறையின் 2ஆம் நாள் துவங்கி சதுர்த்தசி வரைக்குமே அனைத்து தேவர்களும் சந்நிதியில் அமர்ந்து
அமிர்தத்தை அருந்துகிறார்கள். அதற்கு பிறகு சந்திரன் சூரிய மண்டலத்திற்குள்ளே சென்று விடுகிறது. அந்த சமயத்தில் சூரியன் வெளிப்படுத்தும் கதிர்களுக்கு அமா என்று பெயருங்க. இதனால தான் தேய்பிறை சதுர்த்தசிக்கு அடுத்து வரும் திதியை அமாவாசை திதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாளில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நாம் கொடுக்கும் பிண்டதானம், தர்ப்பணம் உள்ளிட்ட எல்லாமே இருந்து தங்களுக்கு தேவையான உணவை எடுத்து பசியாறுகிறாங்க. இந்த நாளில் அவர்கள் சாப்பிடும் உணவு மூலம் மாதம் முழுவதுமே திருப்தி அடைவார்களாம். இதனால் நமக்குமே ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். வீடு தேடு வரும் நம்மளுடைய முன்னோர்கள். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதி இன்னைக்கு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வாயு ரூபமாக தங்களோட வீடுகளுக்கு வருவதாக நம்பப்படுது. அந்த சமயத்தில் தான் தங்களோட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அவங்களோட சந்ததியினர்கள் தங்களை நினைத்து தங்களுக்காக தர்ப்பணம், பித்ரு பூஜை எல்லாமே செஞ்சிருப்பதை கண்டு அந்த நம்மளுடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து தங்களோட குடும்பத்தினருக்கு ஆசையுமே வழங்குறாங்க. இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்மா மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய அவங்க முக்தி அடைகிறார்கள். அதோடு அவங்களோட குடும்பமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்ததாக மாறுகிறது. இதனால தான் அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களை வழிபட வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. பொதுவாக பார்த்தோமா, அமாவாசை நாளில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடத்துவது கிடையாதுங்க. இது முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள் சுபகாரியங்களை தவிர்ப்பது சில பேரோட வழக்கமாகவே இருந்து வருது. குறிப்பாகவே தமிழகத்தோட தென்பகுதியில் இது போன்ற நம்பிக்கையுமே இருக்குங்க. ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாருமே கருதுவது கிடையாது அப்படின்னு கூட சொல்லப்படுது. நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது, புதிய வாகனங்கள் வாங்குவது, நிலம் வாங்குவது, நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க. இப்படி வேறு இரு நம்பிக்கைகள் பழக்கங்கள் இருக்கு. அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா அப்படிங்கிற கேள்வியுமே கூட பல பேர்த்துக்குமே இருக்கும். அப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு அமாவாசை விரதம் பற்றிய பலரும் அறியாத விஷயங்களையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அமாவாசையில் நல்ல காரியங்கள் செய்வதால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருது. அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருகிறாங்க. தங்களோட தலைமுறைகளை சூட்சமான முறையில் கண்காணிக்கிறாங்க. அவங்களோட வாரிசுகளான நாம துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறாங்க, ஆசீர்வதிக்கவும் செய்கிறாங்க. எனவே தான் பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினாலே நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அன்று நல்ல காரியங்களை செய்வதனால தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால தான் அது நல்ல நாளே அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே அமாவாசை பற்றிய தெரியாத தகவலுமே இருக்குங்க. அமாவாசை இன்னைக்கு உலக இயங்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதனால ஒரு காந்த சக்தியானது ஏற்படுது. அமாவாசை இன்னைக்கு பிறக்கும் குழந்தைகளோட மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லப்படுதுங்க. அமாவாசை இன்னைக்கு விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகளுமே சொல்லப்படுறாங்க. ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள் அநேகமானவங்க அமாவாசையில் மோதிரம் செஞ்சு போடுகிறாங்க. சூரிய கலையும் சந்திர கலையுமே சேர்வதனால சுழுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுதுங்க. அதனால தான் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜெபம் ஆரம்பிக்கிறாங்க. கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தையுமே போர்க்கப்படுது. அதே மாதிரி சாதாரணமாக நம்மளுடைய முன்னோர்கள் ஆவிகள் சந்திரனோட ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும். அதுதான் அதற்கு உணவு. அமாவாசை இன்னைக்கு சந்திரனோட ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடையாது. அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும். அப்போ பார்த்திங்களா, அந்த டைமில் நம்மளுடைய சந்ததியினர் ஏதாவது உணவு வைப்பாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த நாளில் நம்ம முக்கியமாக அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வந்தவங்களுக்கு நம்ம சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்னைக்கு தானம் கூட நம்ம செய்யலாம். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே தங்களால் முடிந்த அளவுக்கு உணவை நீங்கள் அன்னதானமாக செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்குமே நம்ம இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அன்னம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் காகத்தின் ரூபமாக நம்மளுடைய வீட்டிற்கு வருவாங்க. ஸோ காகத்திற்கு நாம் அன்னம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. முடிஞ்சவங்க எல்லாருமே இந்த காகத்திற்கு கண்டிப்பாக உணவு வைங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் அமாவாசை நாளில், இந்த ஐப்பசி அமாவாசை நாளில் நம்ம என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.